ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விகடன் இணையதளம் முடக்கம் அப்படின்றது அது அவங்க போட்டிருந்த அந்த கார்ட்டூன் பெரிய பேசு பொருளாக மாறுச்சு. இன்னொரு பிரச்சனை, அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி அது முடக்கினதுக்கு அப்புறம் தான் அதுவுமே பெரிய அளவில் பாப்புலர் ஆக ஆரம்பிச்சுது அந்த கார்ட்டூனும். இதை எப்படி பார்க்கலாம்? அது அந்த கார்ட்டூன் சரியானதா? அப்படி சரியில்லை அப்படின்னா அது முடக்கிறதும் சரியான செயலான்னு பார்க்குறீங்களா? எங்கள் கார்ட்டூன்னா கேலி சித்திரம், அரசியல் பகடி, அதை கூட பொறுத்துக்க முடியல அப்படின்னா நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கவே லாய்க்கலன்னு அர்த்தம். 86, 87 இதே விகடனுங்க ஒரு வாசகர் கார்ட்டூனை ஷேர் பண்ணாங்க. அதாவது சட்டமன்றத்தில் நிறைய அயோக்கியர்களும் திருடர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேலி சித்திரம். அதுக்கு சட்டமன்றத்தில் பிஎச் பாண்டியன் அண்ணாச்சி தான் சபாநாயகர், எம்ஜிஆர் ஆட்சி. சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானமோ இல்லை உரிமை மீறலோ கொண்டு வந்து அவருக்கு ஜெயில் 3 நாளோ 5 நாளோ 1 வாரமோ ஜெயில அடைச்சாச்சு. சென்ட்ரல் ஜெயிலில் இன்னைக்கு புழல்ல இருக்குல்ல, அப்போ சென்ட்ரல் ஜெயில் உள்ளதான் இருந்துச்சு, டவுனுக்குள்ள. ஜெயிலில் அடைச்சாச்சு. எல்லாரும் இந்தியா பூரா கண்டனம். அப்புறம் கோர்ட் தலையிட்டு விடுதலை பண்ணிடுச்சு. அவர் கேஸ் நடத்தினார். கேஸ் நடத்தி கடைசியில் சட்டவிரோத கைதுன்னு அது புருவாகி அவருக்கு 1 ரூபாயோ 100 ரூபாயோ ஏதோ ஒரு அமௌண்ட் கவர்மெண்ட் நஷ்டஈடு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அந்த செக்கை அவர் ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருக்காரு. இதான் விகடனோட பழைய வரலாறு. அதுக்கு பிறகு விகடன் பாப்புலாரிட்டி எங்கேயோ போயிடுச்சு, கூடிருச்சு. பாண்டியன் அண்ணாச்சிட்டு நான் பின்னாடி சொல்லுவேன், அண்ணாச்சி நாங்களும் அப்போ ஏத்து எழுதிட்டு இருந்தோம். நாங்கள் பாண்டியன் முரசு அப்படின்னு ஒரு கற்பனை பேப்பர் ஒன்று போட்டு இதை போட்டு தாக்குன்னு தாக்குவோம். அப்போ எங்களையும் நீங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்களும் எங்கேயோ போயிருப்போமே உயரத்துக்கு. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க அப்படிப்பாரு. நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா, நக்கல் பண்றீங்களா? அவர் ரொம்ப ஃப்ரெண்டு, எனக்கு அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. ரொம்ப நல்ல மனுஷங்க. ஏதோ அரசியல்காரனா அவர் முடிவு எடுத்தாரு, தவறான முடிவு. அப்ப கேலி சித்திரத்தினால ஒரு முடக்கம் அப்படின்னா லாபம் அடைய போறது யாரு? பிரபலம் அடைய போறது யாரு? லாபம்னு கூட விட்டுருங்க, பிரபலம் அடைய போறது யாரு? கேலி சித்திரத்தை கண்டம் பண்ணி பெரிய தப்பு, பிரதமருக்கு ஏற்பட்ட அவமானம், அது எப்படி ட்ரம்ப் முன்னாடி விலங்கு போட்டதாக நீங்க சித்தரிக்கலாம் அப்படின்னு குரல் கொடுத்தது அண்ணாமலை. அப்ப அண்ணாமலை அடைய போறது என்ன? நஷ்டம். ஏன்னா காமன்வெல்த்ல இந்தியா இருக்கும்போது பசுமன் தேவர் பத்திரிகை வச்சிருந்தாருங்க, நேதாஜி. அந்த காப்பியெல்லாம் என்கிட்ட இருக்கு. அவரோட வரலாறு அந்த சுபாஷ் சந்திர போஸ் பசுமன் தேவர் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்றதுக்காக பழைய மேட்டரை கலெக்ட் பண்ண. அதுல ஒரு கேலி சித்திரம். அதாவது காமன்வெல்த்ங்கிறது அப்போ ஒரு பிரிட்டனை தலைமையாக கொண்ட ஒரு கூட்டமைப்பு. நம்ம சுதந்திரம் ஆன பிறகும் அதுல நீடிச்சோம், பாகிஸ்தானும் நம்மளும். ஸோ சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு. அங்க முதல் பிரதமர் தியாகத்திலேக்கான சரியா டக்குனு ஞாபகம் இல்லை, ஜின்னாவோட தலைமையில நடக்குது. காமன்வெல்த் டின்னர் நடக்கு. மற்றவங்க எல்லாம் கடிச்சு போடுற எலும்பு துண்டை இவங்க 2 பேரும் படிக்கட்டில் உட்காந்து அந்த எச்சி சோத்தையும் எலும்பு துண்டையும் சாப்பிட்றதாக சங்கர்ஸ் வீக்லியில காட்டும். நேரு அதை ரசிச்சார். அந்த இதை எடுத்து நேதாஜியில பிரசுரம் பண்ணியிருந்தாங்க பசுமன் தேவரோட பத்திரிகையில். அவர் கௌரவாசிரியர். கேலி சித்திரங்களால் நேருவின் மனம் புண்பட்டதா? அதெல்லாம் கிடையாது. அவர் கேலி சித்திரத்தை கேலி சித்திரமா தான் எடுத்துக்கிட்டாரு. கேலி சித்திரத்தை கேலி சித்திரமா எடுக்க தெரியலன்னா நீங்க யாருன்னு அர்த்தம்? அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு அரசியல் பகடியை கூட ரசிக்கக்கூடிய தன்மையில நீங்க இல்லைன்னு நீங்க ஆட்டோகிராட், சர்வாதிகாரி. சர்வாதிகார நாட்டில் தான் கேலிகள் பொறுத்து கொள்ளப்படாது. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். நீங்க சர்வாதிகாரம் நிலவர நாடா இதை மாத்தணும்னு அண்ணாமலை நினைக்காரா? இது போக அதுல இருக்கிற சட்ட மீறல், அதாவது தண்டனையை மூலையே கொடுத்தாச்சு. இப்பதான் விளக்கம் கட்டுட்டு இருக்காங்க, தீர்ப்பை இப்பதான் எழுதிட்டு இருக்காங்க. சரி, ஆனந்தவுடனுக்கு இது புதுசா? அது கிடையாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த காலத்திலே அதெல்லாம் வந்துருச்சு. அப்ப நான் சொந்த பத்திரிகைக்கு ஒரு 4-5 வருஷம் இருக்குங்க. பத்திரிகையாளர் ஒரு 6-7 வருஷம் நான் சொல்றேன் இந்த சம்பவங்கள் நடக்கும்போது. அப்போ ஆனந்தவுடன் எந்த வகையில நஷ்டப்பட போகுது? ஒரு வகையில் நஷ்டப்படாது. பிரபலம் அடையுமா? கண்டிப்பா பிரபலம் அடையும். இப்ப நம்ம பேசுறோம்ல, ஆனந்தவனை பத்தி பேசி, வீடன் குரூப்பை பத்தி பேசி எத்தனையோ வருஷம் ஆச்சுங்க. இன்னைக்கு ஒரு சம்பவம்னு வரும்போது பேசுறோம். எல்லா தலைவர்களும் அது கண்டன அறிக்கை விடுறாங்க. அப்ப யாரு ஐசோலேட் ஆகிறா? பிஜேபி, அண்ணாமலை, இவங்க தான் ஐசோலேட். இன்னைக்கு கல்யாணராமனை யாரோ போட்டிருந்தாங்க, இந்த கார்ட்டூனை உருவாக்கியது ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு. என்னங்க ஆராய்ச்சி இது? இஸ்லாமியர் உருவாக்கினா அது வேற கார்ட்டூன். இப்ப இதே கார்ட்டூனை நான் உருவாக்கினா என்ன பண்ணுவீங்க? இதுல ஏது மதம்? போட்டிருக்காருங்க. போட்டு அவர் படத்தை எல்லாம் ஷேர் பண்ணி இதெல்லாம் நக்சலிசம்,
அட பாவிகளா, அப்போ நீங்க வந்து உருப்படவே கூடாதுன்னு நீங்களே முடிவு பண்ணி செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் பாதையில போறீங்க. சுய அழிவு பாதை. முட்டு சந்து கூட இல்ல. முட்டு சந்து முனையில வந்து உங்களுக்கு அழிவு இருக்கு அப்போ. சரி, ஒரு கார்ட்டூனை உருவாக்கியவர் இஸ்லாமியர்னு சொல்றதுல என்னங்க லாபம் இருக்கு? விஜய் வந்து ஜோசப் விஜய்ன்னு சொன்ன மாதிரி தான். அதுல விஜய்க்கு என்ன நஷ்டம் இருக்கு? சரி, அவர் பிறப்பால் ஏதோ ஒரு மதத்துல இருக்காரு. அதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. மக்கள் ஏத்துக்கிட்டா அவருக்கு ஓட்டு போட போறாங்க. இல்லைன்னா இல்ல. இவ்வளவுதானே, சிம்பிள் தானே. நீங்க எதுக்கு ஜோசப் விஜய் அப்படின்னு அதை எதுக்கு சொல்லணும்? அப்படின்னா நீங்க வந்து கல்யாணராமன் ஐயங்கார், கல்யாணராமன் ஐயர் அப்படி சொன்னா ஒத்துக்குவீங்களா? அப்படி சொல்லும்போது இந்துக்கள் ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இந்துக்கள் ஒற்றுமை எப்படி ஏற்படும்? இந்த நாட்டுல ஜோசப், வந்து இஸ்மாயில் அப்படின்னு பிரிச்சுட்டோம்னா 10% தவிர மத்த எல்லாரும் இந்துக்கள் தான். நீங்க வேற சாமியை கும்பிடுவீங்க. நாங்க வேற சாமியை கும்பிடுவோம். நாங்க எங்க சாமிக்கு வந்து சாராயம் சுருட்டு வைப்போம். நீங்க வைப்பீங்களா உங்க சாமிக்கு? நாங்க வைப்போங்க. கறி படைப்போம். ஊருக்கு வாங்கங்க. சாராயம் சுருட்டு வைக்காத சாமி எதுன்னு சொல்லுங்க. தனியா அதுக்குன்னு சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சாராயம் எல்லாம் யாருங்க குடிக்கிறது? அப்படி சாமியா குடிக்குது, மனுஷன் தான் குடிக்கிறான். அப்படி கொஞ்சம் ஒரு கௌரவம் பார்த்தாங்க அப்படின்னா டாஸ்மாக்ல இருந்து பாட்டில் கொண்டு வந்து வச்சிருவாங்க. நம்ம ஊருக்காரன் ரொம்ப சீப்பா இருக்கணும்னு காரைக்கால்ல இருந்து பாட்டில் கொண்டு வந்து வச்சிருவான். அது 100 கிலோமீட்டர் தான். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, வழிபாட்டு முறை வேற, வணங்குதல் வேறு. இதெல்லாம் இனக்குழுவுக்கு இனக்குழு மாறுபடும். இங்க என்ன விஷ்ணுவை கும்பிடுறோமா, ராமரை கும்பிடுறோமா, யாரை கும்பிடுறோம்? ஐயனாரு, தலைவெட்டி சாமி, வாங்க எத்தனை விதமான தொட்டி அம்மன். நான் கோயம்புத்தூர் போயிருந்தாங்க, கோணியம்மன் அப்படின்னு ஒரு சாமி. என்னன்னு கேட்டேன். இல்லைங்க, இது கோயம்புத்தூரோட பழைய காவல் தெய்வம்னாங்க. எனக்கு அந்த வரலாறு தெரியாது, உண்மையிலே தெரியாது. அப்போ ஆனா நானும் இந்து தானே. சரி, இங்க என்னன்னா திருப்பதிக்கும் போவாங்க, அப்புறம் வந்து குலதெய்வ வழிபாடும் பண்ணுவாங்க. வீட்டு சாமின்னு எங்க பகுதியில பாத்தீங்கன்னா, வீட்டு சாமின்னு வீட்டிலேயே இறந்து போயிருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் மூத்தவங்க, அவங்க எல்லாம் தனி சாமி. வீட்டு சாமி கேட்டா வீட்டு சாமி குலதெய்வம் மாதிரி தான். வீட்டுக்கே ஒரு தெய்வம் வச்சிருக்கோம். அது ஏதாவது இப்ப திருமணம் இதெல்லாம் போனதுன்னா முதல் வழிபாடு வீட்டு சாமிக்கு தான். அப்ப நீங்க எதை கொண்டு வர முயற்சி பண்றீங்க தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியா முழுவதும். சமீப காலமா இப்போ நம்ம திருப்பரங்குன்றம் இஷ்யூவா இருக்கட்டும், அதற்கு பிறகு இப்போ இந்த மும்மொழி கொள்கை இஷ்யூவா இருக்கட்டும், இப்போ நீங்க சொன்ன இந்த வந்து இந்த கார்ட்டூனை சித்தரிச்சதே ஒரு முஸ்லீம் தான் இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படுறேன்னு சொன்னதா இருக்கட்டும், இதெல்லாமே இப்போ மீண்டும் இந்த 2026க்கான தேர்தலுக்கான இதுவா இதெல்லாம் பார்க்கலாமா? அதாங்க உண்மையில 2026க்கான தேர்தல் முன்னேற்பாடு தான். என்ன சிக்கல்னா, இப்ப பிஜேபியோட கூட்டணி சேர்றதுக்கு எவனுமே தயாரா இருக்க மாட்டான். பல இதுல வந்து தனித்தனியா ஆயிட்டாங்க. அப்புறம் தமிழ்நாடே ஒரு கண்டிப்பா இப்ப அதிமுக விடுங்க, பாமக என்ன முடிவு எடுக்க போகுது? இல்ல, நேத்து இபிஎஸ் சொன்னதுனால சொல்றேன். இல்ல, இபிஎஸ் ஓகேங்க. ஏன்னா அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து நம்ம வந்து அவர் 5 விஷயத்துல திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கின்னு சட்டமன்றத்துல சொல்லிட்டாரு எம்ஜிஆர். என்ன சொன்னாரு அப்படின்னா, மொழி நலன், இந்த இது தமிழ்நாட்டு நலன்கள், இப்படி ஒரு 5 விஷயத்த சொல்லி, இந்த 5 விஷயத்துல எங்களுக்குள்ள கருத்து வேற்றுமையே கிடையாது, நாங்க 2 பேரும் இரட்டை குழல் துப்பாக்கின்னு 1977 சொல்லியாச்சு. சோ அதிமுகவும் இந்த நிலைப்பாடு தான் எடுக்க முடியும், திமுகவும் இந்த நிலைப்பாடு தான் எடுக்க முடியும். ஆனா திமுகவுக்கு இதுல அரசியல் லாபம் கூட கிடைக்கும், ஏன்னா ஆளுங்கட்சி. அப்ப யாருக்கு நஷ்டம் அப்படின்னா பிஜேபிக்கு தான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மண்ணுக்கு அந்நியப்பட்டு அரசியல் பண்றாங்க. தர்மேந்திர பிரதான் அரசியல எதுக்குங்க அண்ணாமலை இங்க எக்கோ பண்ணணும்? அதே எனக்கு புரியல. நீ தர்மேந்திர பிரதான் அவர் ஊருக்கு அரசியல் பண்றாருங்க. இந்திக்காரன் ஓட்டு போடுவான், அவருக்கு அதெல்லாம் லாபம் இருக்கும், அரசியல் லாபம். அரசியல்வாதி தான் தொகுதியில தான் ஜெயிக்கணும்னு நினைப்பானா, இல்ல இந்தியா முழுவதும் ஜெயிக்கணும்னு நினைப்பானா? தான் தொகுதியில தனக்கு என்ன வெற்றி வாய்ப்பு, இதான கேள்வி. அப்படின்னா தர்மேந்திர பிரதான் ஒரு அரசியல் பண்றாரு, பண்ணிட்டு போட்டோம். நீங்க எதுக்கு அதை இங்க எக்கோ பண்றீங்க? இங்க ஏன் எதிரொலிக்கிறீங்க? அப்படின்னா அடிப்படையான அரசியல் இன்னும் உங்களுக்கு வசப்படலை. ஏன்னா நீங்க வந்து இதை மாற்ற முடியாது. இது 60 வருஷம் 70 வருஷம், இன்னும் சொல்லப்போனா இந்திய எதிர்ப்பெல்லாம் வந்து ரொம்ப பழசுங்க. அதெல்லாம் 1930ல இருந்து இருக்கு, அதுக்கு முன்னாடி கூட இருக்கு. ரொம்ப பழசு. எனக்கே நானே 65 நாளே இன்னைக்கு 60 வருஷம் ஆகி போச்சு நான் சொல்ற இந்த கதைகளே. அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கூல் டேஸ். ஆக ஒரு 70 வருஷம் நீங்க எடுத்துக்கிடலாம் நான் சொல்ற கதையை. இன்னும் 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இங்க பல விஷயம் இருக்கு. அண்ணாமலை வந்து இதெல்லாம் மாத்திடுவாரா? உங்களுக்கே தெரியுமே, நீங்களே ஊர்ல இருந்து வர்றவங்க தானே. உங்க ஊர் பள்ளிக்கூடத்துல வந்து எத்தனை குழந்தைகளுக்கு என்ன கற்றல் திறன் இருந்துச்சு, எத்தனை பேக் பெஞ்சர்ஸ் இருந்திருப்பாங்க. அப்போ நீங்க தமிழ்நாட்டுக்கு ஏற்றவாறு அரசியல் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு வட இந்தியால யாரும் சொல்றதுக்கு நீங்க ஏன் அரசியல் பண்றீங்கன்னா, அப்பனா உங்களுக்கு டென்யூர் முடிஞ்சு போச்சு, அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நீங்க கவன ஈர்ப்பு பண்றீங்க. உங்க அரசியலை நீங்க யாருக்காக பண்றீங்கன்னா தர்மேந்திர பிரதானுக்காகவும் மோடிக்காகவும் பண்றீங்க.
இல்ல அமித்ஷாவும் பண்றீங்க. தமிழ்நாட்டுக்காக பண்ணல. அது வெட்ட வெளிச்சமாகுதா இல்லையா? அப்ப இது ஆளுநருக்கும் அண்ணாமலைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. 2 பேருக்கும் பதவி காலம் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் நீடிக்கிறாங்க. எப்படியாவது பதவியை வந்து பதவி இன்னொரு டென்யூர் வாங்க முடியுமான்னு பார்க்குறாங்க. இவ்வளவுதான். ஆக நீங்க சொல்ற எல்லாமே உங்கள சுற்றிய அரசியல் தான். எங்கள சுற்றிய அரசியல் இல்ல. மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலூப்பின் சார்பாக மிக்க நன்றி.